எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் சேரவே மாட்டேங்குது. அப்படியே இப்படி வருது, அப்புறம் அப்படியே இப்படியே போயிருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக. அப்படியே வர பணம் அப்படியே போயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 ஹேபிட்டை நீங்க வந்து விட்டுறணும். அந்த 5மே உங்களோட பேட் ஹேபிட்டா இருக்கணும். இந்த 5 ஹேபிட்டை எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேர ஆரம்பிச்சிடும். நம்பர் 1, இம்பல்ஸ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆக்சுவலா நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ வெளியில வந்து மற்றவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து நம்மளுக்கும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கும். அந்த ஒரு வேர்ல்டு விண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த இம்பல்ஸ் பையிங் இருக்கும். எதையாவது பார்த்தா உடனே நமக்கு வாங்கணும்னு தோணும். ஆனா அதனோட ரெக்குயர்மெண்ட்டே நமக்கு இருக்காது. இந்த மாதிரி இம்பல்ஸ் பையிங் இருந்துச்சு அப்படின்னா பணம் வந்து இப்படி போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்க ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பாக்குறீங்க, வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு 24 hours வெயிட் பண்ணுங்க. அந்த 24 hours கழிச்சும் அந்த பொருள் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா அப்போ வாங்கிக்கோங்க. ஆனா அந்த 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு மைண்ட் செட் மாறும். இந்த பொருள் ரியலி நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பணம் அப்படி போகாது, நம்ம கையிலேயே இருக்கும். நம்பர் 2, பட்ஜெட்டிங். நமக்கு வர இன்கம்மை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்ஜெட்டிங் யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதுவாங்க. ஒரு 1 rupees ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த 1 rupees எழுதி வைப்பாங்க. மந்த் எண்ட் உட்காந்து எதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சுன்னு பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அப்கமிங் மந்த்ஸ்ல பிளான் பண்ணுவாங்க. உங்களுக்கு வர இன்கம்மை வந்து நீங்க பிளான் பண்ணலாம். இது எதுக்கு எவ்வளவு, வீட்டு செலவுக்கு எவ்வளவு, யூட்டிலிட்டிஸ்க்கு எவ்வளவு, க்ரோசரிக்கு எவ்வளவு, எஜுகேஷனுக்கு எவ்வளவு, ஸோ இந்த மந்த்ல வந்து இந்த செலவெல்லாம் இருக்குங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்ணி அந்த உங்களுக்கு வர இன்கம் இருந்து தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நீங்க பண்றது என்ன அப்படின்னா, நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு மணியையும் நீங்க வந்து நோட் பண்ணி வைக்கணும். அப்பதான் தெரியும் பணம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அனாவசியமா போகிறத வந்து நீங்க அந்த இடத்துலதான் வந்து கரெக்ட் பண்ண முடியும். நம்பர் 3, கிரெடிட் கார்டுனாலும் சரி, உங்களோட லோன்ஸ்னாலும் சரி, திருப்பி பே பண்ணும்போது அந்த மினிமம் அமௌண்ட்டை மட்டும் பே பண்றீங்க இல்லையா, அதுவுமே வந்து ரொம்ப பெரிய தப்பு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து மினிமம் அமௌண்ட்டை தான் பே பண்றோம், இன்னைக்கு நம்ம பே பண்ணல, இன்னைக்கு மிச்ச காசு நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அது அப்படி கிடையாது. நம்ம பே பண்ணாத ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஓகே மாதிரி தெரியும், ஆனா அது வந்து நம்மளை வந்து ரிவர்ஸ்ல கூட்டிட்டு போற மாதிரி. அதனால மினிமம் அமௌண்ட்டை பே பண்றத வந்து நிறுத்திட்டு ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணுங்க. தயவு செய்து ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணுங்க. அப்போ உங்களால ஓரளவுக்கு பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். நம்பர் 4, எமர்ஜென்சிக்காக பணத்தை எடுத்து வைக்காம இருக்கிறது. இந்த பக்கம் வருதா அப்படியே அந்த பக்கம் போகுதுன்னா அப்படியே நம்ம வர்ற இன்கம் அப்படியே செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதை பண்ணாம எமர்ஜென்சிக்காக ஒரு 6 months இன்கம்மை நீங்க எடுத்து ரெடியா வச்சுக்கணும். ஆனா அதை வந்து நீங்க கை வைக்க கூடாது. அந்த வந்து ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்து வைக்கணும். கண்டிப்பா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அந்த ஃபண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 5, முழுசா கிரெடிட் கார்டை நம்பி இருக்கிறது. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு டூல் மட்டும்தான். அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டையே லைஃப் லைனா நினைச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வர்றது இப்படி போயிடும். ஸோ இந்த 5 விஷயம் உங்களோட ஹேபிட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா அது பேட் ஹேபிட். ஸோ இந்த ஹேபிட்டை நீங்க ரிவர்ஸ் பண்ணணும், இதை மாத்திக்கணும். அப்படி மாத்தினீங்கன்னா கண்டிப்பா பணத்தை நம்மளால சேவ் பண்ண முடியும். இப்படி வர்றதை இப்படியே வச்சுக்கலாம். ஸோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, இந்த 5ல ஏதோ ஒரு ஹேபிட் இருக்கா, இல்லை 5மே இருக்கா அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட்.